வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 3 புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 206 புள்ளி இறங்கி 80,157 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 45 புள்ளி இறங்கி 24,579 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 341 புள்ளி இறங்கி 53,661 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,159 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,549 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 41 புள்ளி இறங்கி 24,624 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 3 புள்ளி அதிகரித்து 88 ரூபா 16 பைசாவில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,065 ரூபா ஏறி இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், இன்றைக்கும் மிகப்பெரிய ஏற்றம். 1% கிட்டத்தட்ட ஏறி 1,05,850 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. 10 கிராம் கோல்டு. சில்வர் 1 கிலோ 157 ரூபா அதிகரித்து 1,22,798 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. 1 கிலோ பியூர் சில்வரு. ஃபிசிக்கல் கோல்டு சென்னையில் 10 கிராமோட விலை, அதாவது ஆபரண தங்கம் 22 கேரட்டு 97,081 ரூபா 10 கிராம். 1 கிராம் 9,700 ரூபாயில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி இல்லாமல் தான் இந்த விலை. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஹட்கோ 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1 ரூபா 5 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 8ஆம் தேதி திங்கக்கிழமை, வர்ற திங்கக்கிழமை 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. 1 ரூபா 5 பைசா டிவிடெண்டு. அப்புறம் பிர்லா கார்பரேஷன் 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி திங்கக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு செப்டம்பர் 8. தாஜ் ஜிவிகே ஹோட்டல் 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி, வர்ற 8ஆம் தேதி திங்கக்கிழமை செப்டம்பர் 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. செயில் வந்து 1 ரூபா 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. ஜிஎஸ்எஃப்சி 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கோட விலை 214 ரூபா தான். நல்ல டிவிடெண்டு. வர செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ பற்றி பார்க்குறதுக்கு காரணம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது. அப்புறம் நிறுவனத்தோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு பரவாயில்லாமல் இருக்குது. இது 2 காரணத்தினால தான் இந்த ஐபிஓ பற்றி நம்ம பார்க்குறோம். 1997ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க. இந்திய மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் பெரிய அளவிலான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. 700க்கும் மேற்பட்ட நிபுணர்களை வச்சுருக்கிறாங்க. அதே சமயம் 5000 திறமையான பணியாளர்களை கொண்டு பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நவீன இயந்திரங்களையும் இவங்க வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களோட சிறப்பு அம்சமாக பார்க்கலாம். நிறுவனம் வந்து பல்வேறு தொழில்களில் உறுதியான இருப்பை கொண்டிருக்கிறாங்க. உள்கட்டமைப்பு, அப்புறம் கட்டுமானத்தில் நிபுணத்துவம், சிமெண்ட் ஆலைகள், பால் பண்ணைகள், மருத்துவமனைகள், எஃகு மின் வசதிகள், மருந்துகள் போன்றவற்றை உள்ளடக்கி இருக்கிறாங்க. நிறுவனம் வந்து நிறுவப்பட்டதிலிருந்து பல்வேறு இந்திய மாநிலங்களில் 19க்கும் மேற்பட்ட திட்டங்களை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. தற்போது இப்போ 8 மாநிலங்களில் 14 திட்டங்களில் பணியாற்றி வர்றாங்க. எதிர்கால வருவாய் வந்து வலுவான நிலையில் இருக்குது. வீக்னஸ்ன்னு பார்ப்போம், அபாயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரே நேரத்தில் பெரிய அளவிலான திட்டங்களை நிறைவேற்றுவதில் சவால்களை எதிர்கொண்டு வர்றாங்க. அப்புறம் சிமெண்ட்டு, மின்சாரம், எஃகு போன்ற முக்கிய தொழில்துறையை சார்ந்திருக்கிறது வீக்னஸாக பார்க்கப்படுது. அப்புறம் பணப்புழக்கத்தில் வந்து அழுத்தம் வந்து இவங்களோட வீக்னஸாக பார்க்கலாம். இதெல்லாம் ஐபிஓ மொத்த ஒதுக்கீட்டு விபரம், இஷ்யூ சைஸ் பார்க்கலாம். மொத்தம் 99.77 கோடிகள். ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 80.81 கோடி. புதிய வெளியீடுகள். ஆஃபர் ஃபார் சேல் வந்து 18.96 கோடி. ப்ரைஸ் பேண்ட் பார்க்கலாம். 249 ரூபாயிலிருந்து 262 ரூபா வரைக்கும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து முதல் நாள் செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் 3 புதன்கிழமை. இன்றைக்கி 2ஆம் நாள் விண்ணப்பம் செய்யலாம். செப்டம்பர் 4 வியாழக்கிழமை. நாளை 3ஆம் நாள் விண்ணப்பம் செய்யலாம். 3 நாட்களும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் வந்து நேற்று ஒரு நாள் முடிந்து விட்டு இன்னும் 2 நாள் இருக்குது. செப்டம்பர் 8 திங்கட்கிழமை ஒதுக்கீடு விவரம் நமக்கு தெரிய வந்துடும். ஐபிஓவில் கிடைச்சவங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டிமேட் கணக்கில் பங்கு வர வைக்கப்படும். பங்கு வந்து ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை அவங்க வங்கி கணக்கில் பணம் திரும்ப செலுத்தப்படும்னு நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க. செப்டம்பர் 10 புதன்கிழமை ஸ்டாக் வந்து என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்படும். விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. முதல் நாள் முடிவில் அவங்க பங்கு வாங்கினதுக்கான லாக்இன் பீரியட் வந்து 1 மாதத்தில் முடியும். அது வந்து எப்போனா அக்டோபர் 8ஆம் தேதி 50% பங்குகளை அவங்க விற்கலாம்.
விற்றாலும் விற்கலாம், இல்லை விற்காமே இருக்கலாம், அது அவங்க பிரியம். ஆனால் அவங்களுக்கு லாக்இன் பீரியடு முடிஞ்சிடும் அக்டோபர் 8 அப்புறம் மீதமுள்ள பங்குகளை 50% பங்குகளை வந்து டிசம்பர் 7 லாக்இன் பீரியடு முடிஞ்சிடும். எல்லா பங்குகளையும் விற்கலாம், இல்லை விற்காமே இருக்கலாம். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறணும். 2025 வந்து டிசம்பர் 7 கடைசியாக முடியுது லாக்இன் பீரியடு அவங்களுக்கு. பங்கு ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம். QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு 46.48% ஒதுக்கியிருக்காங்க. NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 13.96% ஒதுக்கியிருக்காங்க. குறைவாக தான் ஒதுக்கியிருக்காங்க NIIக்கு. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 32.56% ஒதுக்கியிருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 76,000 ஷேரை ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். முதல் நாள் வந்து 5 மணிக்கு எடுத்த டேட்டா. QIB வந்து 3.50 டைம் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. NII 2.1 டைம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் 2.42 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. மொத்தம் சேர்த்து முதல் நாளில் செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு 2.58 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. முதல் நாள் பரவாயில்ல, நல்லா விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 53 ரூபாயா இருக்குது. பங்கோட விலை 262 ரூபா. அதிகபட்ச விலையில் 53 ரூபாயை சேர்த்தோம்னா 315 ரூபா வருது. கிட்டத்தட்ட 20% ப்ரீமியமில் வர்த்தகமாயிட்டு இருக்குது முதல் நாள் முடிவில். இன்று வந்து 2ஆம் நாள். நீங்களும் பரிசீலனை பண்ணி விண்ணப்பிக்கணுமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்குது, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்கள் சொந்த முடிவு எடுத்து விண்ணப்பம் செய்யுங்க. லிஸ்டிங் கெயினில் கூட நீங்கள் வெளியே வர்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.